வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பொட்டுக்கடலையில் நிறைந்துள்ள வளமான மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலையை நம்ம வறுத்து சாப்பிடுவது என்றைக்குமே சூப்பரான ஒரு உணவாக இருக்குங்க. ஸோ ஏன்னா இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் நிறைய மருத்துவன்மைகளும் இருக்குது. கலோரிகளும் பார்த்தீங்கன்னா இதில் குறைவான அளவு தான் இருக்குது. போதுமான அளவுக்கு எனர்ஜி, போதுமான அளவுக்கு கொழுப்பு சத்துக்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், நார் சத்து, புரோட்டீன், சோடியம், கொலஸ்ட்ரால் நமக்கு இதில் கிடையாது. பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்குங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு பொட்டுக்கடலை நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது பொட்டுக்கடலைங்க. வறுத்த பொட்டுக்கடலை உங்களுடைய எடை இழப்பில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வறுத்த பொட்டுக்கடலையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குங்க இல்லையா, இது உணவை நகர்த்துவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் வயிறு வீங்கிய உணர்வு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல், வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்குமே பொட்டுக்கடலை உதவிகரமாக இருக்கும். இது எளிதாக உங்களுடைய குடல் இயக்கத்தை சரி பண்ணிடும். அப்போ குடல் இயக்கத்தை சூப்பராக உங்களுக்கு பராமரிக்கிறதால மலத்தை கடினப்படுவதை முன்னாடி தடுத்து எளிமையான முறையில் மலத்தை உங்களுக்கு வெளியேற்றிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சகிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு ஒட்டுமொத்த குடல், வயிறு போன்ற ஆரோக்கியத்தை, அந்த உறுப்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு வறுத்த பொட்டுக்கடலையை அப்பப்போ சரிவிகித அளவில் உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது பொட்டுக்கடலைங்க. ஸோ குறிப்பாக வறுத்த பொட்டுக்கடலையில் மேங்கனீஸ், ஃபோலேட், பாஸ்பரஸ் மற்றும் காப்பர் போன்ற இதய நோய்களை குறைக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே இதய நோயினுடைய அபாயத்தை தடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உடலுக்கு பல்வேறு செயல்பாடுகளை செய்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு எல்லாமே இந்த ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக இப்போது நம்மளுடைய உடல் நரம்புகள், இரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாமல், இரத்த நாளங்களில் எந்த விதமான இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் படியாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் பொட்டுக்கடலை உதவிகரமாக இருக்கும். இதனால் இரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு போக ஆரம்பிக்குங்க. இதய துடிப்பு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. இதயம் பன்மடங்கு நமக்கு பலமாக இருக்கும். இதய துடிப்பும் எப்போதுமே சீராக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம்லாம் சரியான அளவில் நமக்கு எப்போதுமே கிடைச்சிட்டே இருக்குங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு அந்த நீரிழிவு பிரச்சனைகள் அவங்களை விடுபட வைக்கிறதுக்கு வறுத்த பொட்டுக்கடலை உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வறுத்த பொட்டுக்கடலை குளுக்கோஸுடைய ஏற்ற இறக்கங்களை சரி பண்ணிடும். ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கு அதனால தான் இது ஏற்றதாக இருக்கு. இது சர்க்கரை செயலிழப்பிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும். உங்களுடைய நீரிழிவு நோயிலிருந்து விழிப்போட உங்களை இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீரிழிவு நோய் இருக்கிறவங்கலாம் கடினமான உணவு பழக்க நடைமுறைகளை மேற்கொள்ளணும். நினைச்ச உணவுகளை சாப்பிட முடியாது. கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை, குறிப்பாக இனிப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துட்டாங்கன்னா உடனே அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் போதுமான அளவுக்கு கட்டுக்கோப்பாக நார் சத்து போன்ற ஊட்டச்சத்துக்களை கொடுத்து ரத்தத்தில் படிந்திருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கிறதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய உணவுகள். அப்போ தான் நீரிழிவு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்போ நீரிழிவு பிரச்சனை இல்லை, வருங்காலத்தில் நீரிழிவு பிரச்சனை இல்லாமல் நலமோடு இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கூட வறுத்த பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. புரதச்சத்தினுடைய சிறந்த ஆதாரமாக இந்த பொட்டுக்கடலை உங்களுக்கு இருக்குங்க இல்லையா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலும்புகளையுமே வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறதுக்கும் ஏராளமான எலும்பு தொடர்பான நோய்களை தடுக்கிறதுக்குமே வறுத்த பொட்டுக்கடலை பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் வறுத்த பொட்டுக்கடலையில் தாமிரம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், கால்சியம், புரதச்சத்து போன்ற எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய, எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இதனால் அசாதாரணமான எலும்பு உருவாக்கத்திற்கும், எலும்பு பலவீனம், மூட்டு வலிகள் போன்ற நோய்களை தடுக்கிறதுக்கும் பொட்டுக்கடலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான நோய்களுமே உங்களுக்கு ஏற்படாது. பன்மடங்கு உங்களுடைய உடல் எலும்புகள் பலமாகவே இருக்கும். புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கூடியதுங்க பொட்டுக்கடலை. ஸோ வறுத்த பொட்டுக்கடலையில் செலினியம் சத்து அதிக அளவில் காணப்படுதுங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சேதத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு, தனிநபர்களினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு செலினியம் ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து உங்களை விடுதலை பெற வைக்கும். அதாவது உங்களுடைய உடலில் பரவி இருக்கக்கூடிய, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களை அழித்து விட்டு புற்றுநோய் செல்கள் பரவி இருக்கும் பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு
உங்களுக்கு உடலிருந்து வெளியேற்றுவதற்கும் மேலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த புற்றுநோய் பரவல் வந்து வராமல் தடுத்து நிறுத்துறதுக்குமே பொட்டுக்கடலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பொட்டுக்கடலையும் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.